அனைவருக்கும் வணக்கம். வாடகவாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஒரு 2 பேர். அதிலும் மிக முக்கியமா ஞாபகத்துக்கு வர்றது நம்ம நாஞ்சிலார் என்று அன்போடு அழைக்கப்படும் நாஞ்சில் சம்பத் அவர்கள். சரி, என்ன விஷயம்? ஏன் நாஞ்சில் சம்பத் அவர்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நேத்து நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி, பிகைண்ட் வுட்ஸ் அப்படின்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில நேத்து ஒரு விவாதம் நடக்குது. என்னன்னா, இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? இல்ல 100 நாள் ஆட்சி சாதனையா, வேதனையா அப்படின்ற தலைப்புல தொடர்ச்சியா எல்லாரும் நடத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில பிஹைண்ட் வுட்ஸும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி சார்பாக இடுமோனம் கார்த்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க. திமுகவின் சார்பாக ராஜீவ்காந்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவின் சார்பாக கோவை சத்யன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த பக்கம் 3 தரப்பு, அதாவது 3 பேருமே தாவேகாவை சேர்ந்தவங்க. ஒன்னு வைகை செல்வன், அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சரா இருந்து இப்போ தாவேகாவோட செய்தி தொடர்பாளரா மாறி இருக்கிற நம்ம வைகை செல்வன். அப்புறம் இன்னொருத்தர், அவரும் திமுகவில் இருந்து தாவேகாவுக்கு சென்ற ஒரு நபர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான நபர். அவர் இப்ப நான் எல்லாரையும் சொல்லும் போது ஒரு விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னேன். என்னன்னா, திமுகல இருந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க, இல்ல அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இவரை நம்ம எந்த கேட்டகரியில சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, முதல்ல இவர் மதிமுக சார்பா வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா, மதிமுகவுக்கும் இந்த காலத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, அப்ப மதிமுக கிடையாது. சரி, அப்போ அதுக்கப்புறம் திமுக சார்பா அவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா, திமுகல ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ இவர் திமுக கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து என்ன? அப்ப அமமுக சார்பா வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுக்கும் இந்த காலத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சாரி, அமமுகவுக்கும் இந்த காலத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அமமுக சார்பாவும் அவர் வரல. இப்ப அதிமுக சார்பா அவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா, அதிமுக சார்பா ஏற்கனவே கோவை சத்யன் அவர்கள் வந்ததுனால அதுக்கும் இவர் வந்திருக்காரு அப்படின்றதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா கட்சி பேரையும் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் பயணித்து தன் வாயை வாடகை விடக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம நாஞ்சில் சம்பத். அவர் தாவேகாவோட பரப்பு செயலாளர். பொதுவா நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், இந்த மாதிரி பொறுப்புகள் நம்ம பார்ப்போம். பரப்பு செயலாளர் என்னத்தை பரப்ப? எதையாவது போய் பரப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்துருக்காங்க தாவேகா. சரி, அவர் வந்துட்டாரு. அந்த நிகழ்வுல என்ன நடந்தது? எல்லா சோசியல் மீடியாவிலும் நம்ம பார்க்க முடியுது, நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படின்னு அந்த நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, முதல் ஆரம்பத்துல யார் பேசுனாங்க அப்படின்னா, கோவை சத்யன் அவர்கள் பேசுனாங்க. அவர் பேசும்போது நிறைய டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு, அதாவது அதிமுக தாவேகா ஒப்பிட்டு, நாங்க கொண்டு வந்த திட்டத்தை தான் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தாவேகாவை சேர்ந்த ஒரு நபர் பேசுறாங்க. அப்படியே அது பேசும்போது திமுக அங்கிருந்து கூச்சல் போடுறாங்க. அந்த அரங்கத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தாவேகாவோட நபர்கள் தான் அதிகமா இருக்காங்க. தாவேகாவோட தொண்டர்கள் அதிகமா இருந்தாங்க. அதுக்கு 2ஆம் பட்சமா, அதாவது அவங்களுக்கு நிகரான ஒரு சமமான அளவுல திமுகவோட நபர்களும் இருந்தாங்க. நாங்க அங்க கொஞ்சம் ஓரமா உட்காந்துருந்தோம். நாம் தமிழர் சார்பா நாங்களும் ஒரு எண்ணிக்கையில வந்திருந்தோம். அப்புறம் மிச்சம் தான் 3 பேர் தான் இருந்திருப்போம்னு வச்சுங்களேன். அப்போ இவரு பேசும்போது, யாரு அந்த தாவேகா ஆதரவா பேசும்போது, திமுகல இருந்து அந்த குறுக்கிடுறது. பொதுவா எல்லா மக்கள் மன்றம் இல்ல இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் தன்னோட கட்சி ஆதரவா சில முழக்கங்கள் இல்ல சில குறுக்கீடு, யாரோ பேசும்போது, எதிர்த்தரப்பினர் பேசும்போது அந்த குறுக்கீடுலாம் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில தான் இவங்களும் கட்டுறாங்க. பொதுவா மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, மற்ற சேனல்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். என்னன்னா, நம்ம கூப்பிடுறாங்க, நிறுத்த சொல்றாங்கன்னா அப்படியே நிறுத்திடுவாங்க. அந்த இடத்த கொஞ்சம் நீங்க அமைதியானதான் பேசுவோம் அப்படின்னா. ஆனா இந்த பிஹைண்ட் வுட்ஸ் நிகழ்ச்சியில கொஞ்சம் லிபரலாவே விட்டாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. யாருமே பெருசா கண்டுக்கல. பாண்டே கூட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி குறுக்கீடுகள்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரும். அப்புறம் கார்த்தி அண்ணன் பேசுறாரு. இடுமோனம் கார்த்தி அண்ணன் பேசும்போது முழுக்க அவரை பேசவே விடல. அவர் விமர்சனம் தான் வைக்கிறாரு. யாரை பத்தியோ தனி மனித தாக்குதலோ இல்ல தப்பாவோ எதுவும் பேசல. கட்சியின் மீது, அவர் செயல்பாடின் மீது, அந்த செயல்பாடுகள் மீது அவர் விமர்சனம் வைக்கிறாரு. உடனே அங்க இருக்க அந்த நம்ம தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, உடனே ஆமைக்கறி, ஆமை ஓடு, விஜயலட்சுமி இதை மட்டும் தான் கத்தி 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 பேசுனது நம்ம பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேல, அதான் ஒரு 20 நிமிஷம் எல்லாருக்கும்னா ஒரு 10 நிமிஷம் கார்த்தி அண்ணன் பேசுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவராலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன சொல்றாருன்னா, உனக்கு தைரியம் தான் நீ மேல பேசு, நான் பேசுறேன், நீ சும்மா குறுக்க பேசிட்டு இருக்காத, உனக்கு தைரியம் தான் மேல பேசு அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் பேசி முடிச்சிட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது சனியின் விளையாட்டு. என்னன்னா, நம்ம வாடகை வாயர் நாஞ்சிலார் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் வந்த உடனே கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இவர் வந்த உடனே கிட்டத்தட்ட மொத்த திமுக காரங்களும் வந்து கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே புரிஞ்சது, ஆஹா இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி நம்மளும் பொறுத்து இப்போ என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். சும்மா அவர் பேசிட மாட்டாரு. அவர் வந்து பல இலக்கியங்கள் பல பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர், வரலாறுகளை பேசக்கூடிய நபர். அப்போ அவர் பேசுறதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் காத்திருந்தோம். இப்போ பேசிட்டே இருக்கும்போது இங்கிருந்து திமுக தரப்புல இருந்து ஒரு கோஷம் வருது. என்னன்னா, சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாம அப்படின்ற மாதிரி கோஷங்கள்லாம் வந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அவர் கொஞ்சம் லைட்டா ட்ரிகர் ஆயிட்டார் போல. ஆனா ட்ரிகர் ஆனாலுமே அவையில அங்கீகரிக்கப்படாத, அந்த அவையில பேசக்கூடாத மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. பேசக்கூடாத வார்த்தையை அவர் வந்து பேசிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, அவர் பேசுனது எங்களுக்கு கேட்கல. அங்க இருந்தவங்களும் நிறைய பேர் வந்து அவர் பேசுனதே எங்களுக்கு கேட்கலன்றாங்க. ஆனா பின்னாடி இந்த எங்களுக்கெல்லாம் கேட்டுச்சு. அவர் பேசுனது வந்து ஒரு மிக மிக மோசமான, கீழ்த்தரமான, கேவலமான ஒரு கெட்ட வார்த்தை. அது வந்து பேசவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அவர் பேசின உடனே கொஞ்ச நேரம் அந்த இடம் வந்து சலசலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்க திமுகலாம் வந்து எழுந்து போயிட்டாங்க. போடியம் நோக்கி நகர்றாங்க, ஸ்டேஜ் நோக்கி நகர்றாங்க, சூழ்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் தாவேக வந்து தடுக்கிறாங்க. மேடையில இருக்கிற கார்த்தி அண்ணன், ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் வந்து தடுக்க வராங்க. அப்போ தடுக்க வரும்போது ஒருவர் வந்து அங்கிருந்த ஒரு சேரை தூக்கி அடிக்கிறார் மேல. அப்போ அது வந்து நாஞ்சில் சம்பத் மேல பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் அங்க இருந்தேன், அது நாஞ்சில் சம்பத் மேல படவே இல்லை. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து அதை தடுத்துட்டாரு. அதுக்குள்ள பவுன்சர்ஸ்லாம் வந்து அங்க சுத்தி நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவரை வந்து ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற இந்த கெஸ்ட்டை கூட வந்து இந்த பக்கம் இருக்கிற அறையில வைக்கிறாங்க. இவரை மட்டும் வந்து ஒரு தனி அறையில வச்சிடறாங்க. சரி இவர் அவ்வளவுதான் கிளம்பிடுவாரு, போயிடுவாருன்னு நினைச்சு அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி பேசினாரு, அப்புறம் வைகை செல்வன் பேசினாரு. அப்படியே நல்லபடியா அந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு நாங்கெல்லாம் வந்து கீழே போறோம். காவல்துறை வந்து ஒரே பரபரப்பா இருக்கு. என்னடா பரபரப்பா இருக்கு, ஏன் இவங்க பரபரப்பா இருக்குன்னா அப்பதான் தெரியுது நாஞ்சில் சம்பத்து கீழே போல, மேலேயே இருக்காரு அப்படின்னு அப்பதான் தெரியுது. சரி பரபரப்பா இருக்காங்க காவல்துறை ஒரு பக்கம், நாங்கெல்லாம் வந்து அந்த அந்த கேட் பக்கத்துல நிக்கிறோம். நீங்க வந்து ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க அப்படின்னு காவல்துறை வந்து எங்களுக்கு கேட்கறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இல்ல எங்களுக்கு வந்து வாகனம் வரணும், வாகனத்துக்காக நாங்க காத்திருக்கோம். கட்சியோட பெண்கள்லாம் சில பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்க வாகனம் கொண்டு வந்துட்டோம், அப்போ அவங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் வந்து நம்ம போனோம் அப்படின்றதுனால நின்று இருக்கோம். ஆனா காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனோம், இப்ப பிரச்சனை தெரியுதுல்ல, உங்களுக்கு பிரச்சனை சீரியஸா இருக்குதுல்ல, நீங்க கிளம்பணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியா நாங்க தான் போனோம். கடைசியா நாங்க போகும்போது தான் தெரிஞ்சது, அதாவது அதுக்கப்புறமா ஒரு அந்த நாஞ்சில் சம்பத் வந்து மேல இருந்து கீழே இறக்கப்பட்டு அவர் ஒரு கார்ல வச்சு பாதுகாப்பா காவல்துறையால அனுப்பப்பட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு ஒரு 10 மணி, இரவு 10 மணி அந்த நேரங்கள்ல வந்து இன்னொரு செய்தி வந்து என்னன்னா, நாஞ்சில் சம்பத்தை வந்து தனியா நிக்க வச்சு அந்த வீடியோவை ஷூட் பண்ணதாகவும் ஒரு செய்தி வந்தது. அதுல வந்து அந்த வார்த்தைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு செய்தி. அந்த ஷோ வரும்போது அந்த 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 நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் எது உண்மைன்னு தெரியும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த 3ஆம் தர 4ஆம் தர அந்த பேச்சுக்கள்லாம் வந்து பொது மேடைகள்ல பேசுறத வந்து எல்லாரும் தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மக்கள் மன்றம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வந்து பொதுமக்களை வந்து அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நான் அவருக்கு மட்டும் சொல்ல, பொதுவா எல்லாருக்கும். ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்ல கூட இந்த மாதிரி சண்டை வரும், காவல்துறை வரும், தடுப்பாங்க. அது வந்து ஒரு வார்த்தை போராதான் முடியும். ஆனா தனிப்பட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.